friends, welcome to B Classes YouTube channel. So in this video we are going to see about CA Foundation Law Paper 2 Chapter 1, that is Indian Contract Act 1872 Unit 1 நம்ம பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் லாஸ்ட் பார்ட் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவோட இந்த சாப்டரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாமா ப்ரீவியஸ் வீடியோஸில். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கான்ட்ராக்ட் பார்த்தோம், வாட் இஸ் அக்ரிமெண்ட், அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு what are the essentials of a valid contract as per section 10 and வந்து நார்மலாக பேசிக்காக என்னென்ன வேலிட் கான்ட்ராக்ட்கான எசென்ஷியல்ஸ் அது எல்லாமே பார்த்தோம். லைன் பை லைனாக 5 to 6 பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தோம். அண்ட் தென் த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டில் 3 பேசிஸில் பார்த்தோம். ஆன் பேசிஸ் ஆஃப் வேலிடிட்டி, ஆன் பேசிஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேசிஸ் ஆஃப் ஃபார்மேஷன். ஆன் பேசிஸ் ஆஃப் வேலிடிட்டியில் வேலிட் கான்ட்ராக்ட், வாய்டு கான்ட்ராக்ட், வாய்டபிள் கான்ட்ராக்ட், illegal agreement and unenforceable contracts இதெல்லாம் பார்த்தோம். and basis of formation express contract, implied contract, quasi and e-commerce contract இது எல்லாமே பார்த்தோம். and on basis of performance executed, executory. ஸோ இதெல்லாம் எல்லா கான்ட்ராக்ட்ஸும் நம்ம ப்ரீவியஸில் இந்த வீடியோஸில் கிளியராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். and difference between void contract and voidable contract also completed, and difference between void agreement and illegal agreement also completed. And next, offer. What is offer? Definition of offer. What are the essentials of an offer? அதுக்கப்புறம் what are the kinds of offer? அப்புறம் classifications of offer, general offer, specific offer, cross offer, standing offer, counter offer. இது எல்லாமே வந்து கிளியராக நம்ம லைன் பை லைனாக பார்த்தோம். அண்ட் எசென்ஷியல்ஸ் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்புறம் வந்து இன்விடேஷன் டு ஆஃபருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, போத் ஆர் நாட் சேம், அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வாட் இஸ் அக்செப்டன்ஸ் அந்த டாபிக்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. வாட் இஸ் அக்செப்டன்ஸ்? when the person to whom the proposal is made signifies his assent thereto, proposal is said to be accepted. The proposal when accepted becomes a promise. So offer, acceptance. So ஒரு ஆஃபர் வந்து ஒரு பார்ட்டி மேக் பண்ணுறோன்னா அது அனதர் பார்ட்டி வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இது அக்செப்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ when a person to whom the proposal is made, ஸோ ஏ வந்து பிக்கு வந்து ப்ரொப்போசல் பண்ணுறாங்க, பி வந்து அதை அக்செப்ட் பண்ணாதான் it is said to be acceptance அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the person to whom the proposal is made இங்கே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க. when the person to whom the proposal is made அப்படின்னா ஏ வந்து offers to sell his car to B for 2 lakhs and the proposal is made to B. ஸோ ஏ வந்து பி கிட்ட வந்து ப்ரொப்போசல் தட் இஸ் ஆஃபர் கொடுக்குறாரு, 2 lakhsக்கு என்னோட கார் வாங்கிக்கிறீங்களான்னு ஆஃபர் கொடுக்குறாரு. ஸோ the person to whom the proposal is made, ஸோ இங்கே வந்து ஏ வந்து பி கிட்ட ப்ரொப்போசல் மேட் பண்ணுறாரு. ஓகே, அண்ட் the person to whom the proposal is made, that is B in the above example, signifies his consent on that proposal, then we can say that B has signified his consent on the proposal made by A, and then B has signified his consent on the proposal, we can say that the proposal is said to be accepted. So A வந்து B க்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க, B வந்து சிக்னிஃபை பண்ணிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா it is said to be acceptance. ஸோ ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா it will becomes a contract. ஆஃபர் வந்து அக்செப்டன்ஸில் இருக்கிற அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் வந்து ஆஃபர் வந்து கேன்சல் பண்ணலாம். பட் ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஏ வந்து அந்த ஆஃபரை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்டன்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா when the person to whom the proposal is made, ஸோ ஏ வந்து பி கிட்ட வந்து ப்ரொப்போசல் மேட் பண்ணுறாரு. ஸோ the person to whom the proposal is made, B வந்து signifies his assent thereto, proposal is said to be accepted. ஸோ ஒரு ஆஃபர் when it is accept ஆயிடுச்சுன்னா it becomes a promise. so offer when it is accepted it becomes a promise னு சொல்றாங்க. and relationship between offer and acceptance, the effect of this observation is that what acceptance triggers, acceptance cannot be cancelled, that is recalled or undone. இப்போ ஒரு ஆஃபர் பண்ணிட்டோம், அதை அக்செப்டும் பண்ணிட்டாங்க, இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு அதை வந்து அன்டன் பண்ண முடியாது ஆர் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணது தான், அக்செப்ட் பண்ணவங்க வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆஃபர் கேன் பி withdrawn just before it is accepted. ஸோ ஆஃபர் வந்து இப்போ ஏ வந்து பி கிட்ட வந்து ஆஃபர் பண்ணுறாருல, அது வந்து கம்பல்சரியாக ஆஃபர் ஒன் சொல்லிவிட்டு அது வித்ட்ரான் பண்ணவே முடியாதுன்னா கிடையாது. அந்த ஆஃபர் வந்து ஏ பி கிட்ட பண்ணுறது, பி வந்து அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் ஏக்கு டைம் இருக்குது அந்த ஆஃபரை கேன்சல் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் வந்து பி வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஏ அதுக்கப்புறம் அந்த ஆஃபரை கேன்சல் பண்ணவே முடியாது. ஸோ the offer can be withdrawn just before it is accepted. அந்த ஆஃபர் அக்செப்ட் ஆகிற முன்னாடி வரைக்கும் அந்த ஆஃபர் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து ஏ கிட்ட இருக்குது. acceptance converts
the offer into a promise and then it is too late to revoke it. So acceptance offer வந்து accept பண்ணிட்டாங்கன்னா the offer will convert into a promise and then it is too late to revoke it. அது வந்து change பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. And see here, an offer remains as an offer as long as it is not accepted but becomes a contract as soon as it is accepted. ஒரு offer வந்து accept பண்ணிட்டா it will become a contract or promise, but offer வந்து accept பண்ற வரைக்கும் it remains as a offer னு சொல்றாங்க. What are the legal rules regarding the valid acceptance? So acceptance நம்ம எப்போ valid னு சொல்லுவோம்னா அதுக்கு என்ன first essential னா acceptance can be given only by the person to whom the offer is made. So ஏ வந்து யாருக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாரோ அவங்க தான் அதை அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் ஆஃபர் தவிர ஸ்பெசிஃபிக் ஆஃபர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட நம்ம பண்ணுறோமோ அந்த பர்சனால் மட்டும்தான் நம்மளோட ஆஃபரை அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ த பர்சன் டு ஹூம் த ஆஃபர் இஸ் மேட் ஒன்லி கேன் ஏபிள் டு அக்செப்ட் தட் ஆஃபர். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. அக்செப்டன்ஸ் கேன் பி கிவன் ஒன்லி பை த பர்சன் டு ஹூம் த ஆஃபர் இஸ் மேட். Second point is acceptance must be absolute and unqualified. It should be absolute and unqualified or else it will be a invalid item. So acceptance will be valid only when it is absolute and unqualified அப்படினு சொல்றாங்க. If the proposal prescribes the manner in which it is accepted, then it must be accepted accordingly. So இப்போ இந்த ப்ரொபோசல்னா ஆஃபர் வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸில் தான் நீங்கள் வந்து இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஆஃபரில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி தான் அக்செப்ட் பண்ணுறவங்களும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். M offered to sell his land to N for 280 pounds but N replied to accept the offer but enclosed a check of rupees 80. இது ருபீஸ்னு வச்சுக்கலாம். ஸோ rupees 80 ஒன்லி. ஸோ 280 ருபீஸ்னு வந்து நான் ஆஃபர் பண்ணுறேன்னு M வந்து N கிட்ட சொல்லியிருக்காரு அவரோட லேண்டை. பட் N வந்து இப்போ எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, வெறும் 80 ருபீஸ் தான் பே பண்ணியிருக்காங்க. He promised to pay the balance of 200 rupees by monthly installment of 50 rupees. ஸோ ரிமைனிங் வந்து 80 ருபீஸ் பே பண்ணிட்டாரு. ரிமைனிங் 200 மந்த்லி 50 ருபீஸாக பே பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு. It was held that N could not enforce his acceptance. இது வந்து அவர் அக்செப்ட் பண்ண மாதிரி நம்மளால வந்து எடுத்துக்க முடியாது because it was not an qualified one. because complete payment இன்னும் பண்ணவே இல்லை, குவாலிஃபைடு ஆகவே இல்லை. ஸோ acceptance must be absolute and unqualified. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஆஃபர் ஒரு ப்ரொபோசலில் வந்து இந்த மேனர்ஸ் இந்த யூஸ்வலாக வந்து இந்த ரீசனபிள் மேனர்ஸில் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்போ தான் வந்து இட் வில் பி அப்சல்யூட்டாக அண்ட் அன்குவாலிஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த கேஸில் வந்து 280 ருபீஸ்க்கு ஜஸ்ட் 80 ருபீஸ் பே பண்ணிவிட்டு மந்த்லி பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் அன்குவாலிஃபைட். ஸோ அதனால் இட் இஸ் நாட் த கம்ப்ளீட் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் செகண்ட் கேஸ் பாருங்கள். அதே மாதிரி தான் A offers to sell his house to B for 1 lakh. B replied, B வந்து 80,000 மட்டும் பே பண்ணிவிட்டு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. பட் the offer of A is rejected. நான் 1 lakh சொல்லியிருக்கேன், நீ வெறும் 80,000 தான் பே பண்ணுறேன், A வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் B வந்து டிசைட் பண்ணி சரி 1 lakh தானே நம்ம பே பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு B changes his mind and he is prepared to pay 1 lakh. This is also treated as counter offer and it is up to A whether to accept it or not. இப்போ வந்து B வந்து மைண்டை சேஞ்ச் பண்ணி 1 lakhக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு இப்போ கொடுப்பீங்களா உங்களுடைய ஹவுஸை அப்படின்னு வந்து B வந்து போய் A கிட்ட கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஏவோட ஆன்சர் தான் இருக்குது. இது வந்து அக்செப்ட் பண்ணணுமா இல்லை ரிஜெக்ட் பண்ணணுமான்றது ஏவோட டெசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் வில் பி a counter offer. counter offer is nothing but offer or original contractல ஏதாவது modification changes பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் வந்து counter offerன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேஸ் தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் அக்செப்டன்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் எசென்ஷியல் இஸ் the acceptance must be communicated. நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃபர் பண்ணுறவங்க வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ ப்ராப்பராக இது வந்து கம்யூனிகேட் ஆகி அது வந்து ரீச் ஆனால் தான் வந்து இது வந்து கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ்னு நம்மளால் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி ப்ராப்பர்லி கம்யூனிகேட்டட். அண்ட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா to conclude a contract between the parties the acceptance must be communicated in some perceptible form. அந்த ஃபார்மில் கம்ப்ளீட்டாக வந்து கம்யூனிகேட் ஆகிருக்கணும், எந்த லேகோ இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட கம்யூனிகேட் ஆகிருக்கணும்னு சொல்கிறாங்க.
Further, when a proposal is accepted, the offeree must have the knowledge of the offer made to him. A வந்து B கிட்ட வந்து ஏதோ ஒரு ஆஃபர் கொடுக்குறாருன்னா Bக்கு வந்து அந்த என்ன ஆஃபர் எதை பற்றின ஆஃபர்ன்ற கம்ப்ளீட் நாலேஜ் Bக்கு இருக்கணும். அதை பற்றி தெரியாமலே B வந்து எதுவுமே தெரியாமல் அக்செப்ட் பண்ணிட்டா இட் இஸ் நாட் அன் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Example 47. A proposed B to marry him. A வந்து B கிட்ட நான் மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு ப்ரொபோசல் பண்ணுறாங்க. B informed A sister. B வந்து A கிட்ட டைரக்டாக சொல்லாமல் B வந்து informed A உடைய சிஸ்டர் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. She is ready to marry him, but his sister didn't inform A. A உடைய சிஸ்டர் வந்து A கிட்ட அதை பற்றி B சொன்னதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஸோ வந்து இவங்க அக்செப்ட் பண்ணது Aக்கு இன்னும் கம்யூனிகேட் ஆகவே இல்லை. ஸோ there is no contract as acceptance was not communicated to A. இன்னும் Aக்கு வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னும் Aக்கு கம்யூனிகேட்டே ஆகலை. ஸோ அக்செப்டன்ஸ் வந்து எப்போ வேலிடாக இருக்கணும், ஒன்லி when it is appropriately communicated. So it is not a contractனு சொல்கிறாங்க. Fourth essential is acceptance must be in prescribed mode. Prescribed mode இருந்தால் மட்டும்தான் it will be a valid acceptanceனு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஆஃபர் பண்ணுறவர் வந்து ஏதாவது ஒரு சில இந்த ப்ரிஸ்கிரைப்டு கண்டிஷன்ஸ் ஆர் இந்த ப்ரிஸ்கிரைப்டு மோடில் தான் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அக்செப்ட் பண்ணுறவங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர் த மோட் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் ப்ரிஸ்கிரைப் இந்த ப்ரொபோசல். ஸோ ஆஃபர் பண்ணும்போது இந்த மோடில் நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மோடில் தான் they must acceptனு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எதுவுமே இன்சிஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் ஆஃபர் கொடுத்து அக்செப்டன்ஸ் கேட்டிங்கன்னா அது வந்து எந்த ஒரு ப்ரிஸ்கிரைப்டு மோட் இல்லாமல் ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிஸ்கிரைப்டு மோட் இருந்தால் மட்டும் அதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. For example 48 பாருங்க. If the offerer prescribes acceptance through messenger and the offeree sends the acceptance by the email. So offerer வந்து ஆஃபர் இதில் கொடுக்குறாரு, மெசேஞ்சர் மூலமா மெசேஜ் அனுப்பிச்சு கேட்குறாரு. பட் ஆஃபரி வந்து giving the acceptance through email. ஸோ அவர் மெசேஞ்சரில் மெசேஜ் பண்ணிவிட்டு மெசேஞ்சரில் தான் ரிப்ளை பண்ணோம். எந்த மோடில் அவர் வந்து ஆஃபர் பண்ணுறோம் அதே மோடில் தான் நம்ம ரிப்ளை பண்ணது அவர் பார்ப்பாரு. பட் அவர் வந்து மெசேஞ்சரில் பண்ணி நம்ம வந்து மெயில் ஐடிக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அவர் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணாத ஒரு பர்சனாக இருந்தால் ப்ராப்பராக கம்யூனிகேட் ஆகலைல்ல. ஸோ ப்ரிஸ்கிரைப்ட் மோடில் இருக்கணும், ப்ராப்பராக அது கம்யூனிகேட் ஆகுறதான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி இன் ப்ரிஸ்கிரைப்ட் மோட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் டைம் லிமிட். ஸோ அக்செப்டன்ஸ் வந்து இந்த டைமுக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ஒரு கண்டிஷன் இருந்தது, அந்த டைமுக்குள்ளேயே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் போய் நம்ம அக்செப்ட் பண்ணால் இட் வில் நாட் பி a valid contract அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் 49 பாருங்கள். A offer to sell B 50 kgs of bananas at ₹500. B communicated the acceptance after 4 days. Such is not a valid contract as bananas being perishable item could not stay for a period of a week. So 4 days is not a reasonable time in this case. So வந்து A வந்து B கிட்ட வந்து 50 kgs of banana வாங்கிக்கிறீங்கன்னு ஆஃபர் பண்ணியிருக்காரு. பட் B வந்து அதை 4 days கழிச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பனானாஸ் வந்து 2 daysலேயே வந்து ஸ்பாயில் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட், பெரிஷபிள் ப்ராடக்ட் இல்லையா. ஸோ அதனால வந்து இட் இஸ் நாட் அ வேலிட் அக்செப்டன்ஸ். அந்த டைம் லிமிட்குள்ளே இது ஸ்பாயில் ஆகும் தெரிஞ்சு 4 daysக்கு அப்புறம் வந்து அக்செப்ட் பண்ணால் இட் இஸ் நாட் அ வேலிட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் லிமிட் இஸ் ஆல்சோ plays an important role. Example 50. A offers B to sell his house at 10 lakh rupees. B accepted the offer and communicated to B after 4 days. Hell the contract is valid. இந்த கான்ட்ராக்ட் வந்து வீடுக்கு வந்து ஒரு 4 daysக்கு அப்புறம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டா இட் இஸ் வேலிட். பிகாஸ் ஹவுஸ் வந்து பெரிஷபிள் ப்ராடக்ட் கிடையாது, ஸ்பாயில் ஆகாது, அது வந்து ரிமைன் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அதனால இட் இஸ் a valid contractனு சொல்கிறாங்க. ஸோ டைம் ஆல்சோ plays an important role. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மியர் சைலன்ஸ் இஸ் நாட் அன் அக்செப்டன்ஸ். ஸோ சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ வந்து ஏ வந்து ஆஃபர் பண்ணுறாரு, பி வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணல, எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து ஏவே வந்து அசியூம் பண்ணிக்கக்கூடாது. ஸோ மியர் சைலன்ஸ் இஸ் நாட் அன் அக்செப்டன்ஸ்னு சொல்கிறாங்க. த அக்செப்டன்ஸ் ஆஃப் அன் ஆஃபர் cannot be implied from the silence of the offeree. ஸோ ஆஃபரி வந்து எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் சைலண்ட்டாக போயிட்டாங்கன்னா அவங்க அக்செப்ட் தான் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. Example 51. A subscribed for a weekly magazine for 1 year. So 1 yearக்கு weekly magazine எனக்கு வரதுக்காக பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு A. Even after expiry of his subscription, the magazine company continued to send him the magazine for 5 years. இவர் வந்து 1 yearக்கு தான் பே பண்ணியிருக்காரு, பட் மேகசினில் இருக்கிற கம்பெனி 5 yearsக்கு கண்டினியூஸாக இன்னும் விடாமல் அவங்களுக்கு மேகசின் சப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் ஆல்சோ A continue to use the magazine but they need to pay the bill sent to him. ஸோ 5 yearsஸாக கண்டினியூஸாக அவங்க அனுப்பிட்டே இருக்காங்க. பட் ஆனால் ஏ வந்து 1 yearக்கு மட்டும்தான் கட்டியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து எந்த பேமெண்ட்டும் பண்ணவே இல்லை. ஏன்னா ஏ கேட்கவே இல்லை, அவங்களா தான் கம்பெனியாக தான் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ ஏ வந்து பே பண்ணாமல் அவர் ஜஸ்ட் மேகசினை யூஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. A would be liable to pay as his continued use of the magazine
was his acceptance of the offer. ஸோ வந்து எக்ஸ்பைரி டேட் 1 year முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து ஏ வந்து அந்த மேகசினை வாங்காமல் இருந்தால் அவர் வந்து பே பண்ண வேண்டிய தேவையில்லை. பட் ஸ்டில் 5 yearsக்கு ஹீ இஸ் கெட்டிங் தட் மேகசின் அண்ட் யூஸிங். பே பண்ணாமல் அவர் வந்து வாங்கிட்டார், அதனால வந்து ரிமைனிங் 5 yearsக்கு அவர் வாங்கி யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால இது அக்செப்ட் பண்ண மாதிரி இது வந்து கன்சிடர் ஆகுது. இது வந்து வெளிப்படையாக தெரியுது அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்றது ஃப்ராங்காக தெரியுது. இங்கே வந்து இம்ப்ளாய்டாக எதுவுமே இல்லை. ஸோ அதனால வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹீ இஸ் லைபிள் டு பே தட் அமௌண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ acceptance by the conduct or implied acceptance na enna words or actions, that is words or letter மூலமா or written mode மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணாம நம்ம பெர்ஃபார்ம் பண்ற ஆக்ஷன்ஸ் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்றதா implied நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. The section provides that acceptance of proposal by conduct as against the it is against the other mode of acceptance. அப்படின்னா implied acceptance வந்து which is against the other mode of acceptance. other mode of acceptance என்ன written மூலமா accept பண்றது, verbal மூலமா accept பண்றது. ஸோ இந்த மாதிரி words மூலமா, ஸோ இது எல்லாமே வந்து other modes. ஸோ it is against the other modes of acceptance. ஸோ implied is just by conductனா என்ன ஒரு ஆக்ட் மூலமா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி இது வந்து நம்ம implied வந்து accept பண்ற மாதிரி. So therefore where a person performs the act intended by the proposer as the consideration of the promise offered by him, the performance of the act constitute acceptance. So அந்த பர்சன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற ஆக்டே வந்து அவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாருன்றதை ப்ரூவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் தான் வந்து implied acceptanceனு சொல்கிறாங்க. Example 52. When a tradesman receives an order from a customer and executes the order by sending the goods, the customer order for the goods constitute an offer which has been accepted by the tradesman subsequently by sending the goods. So it is a case of acceptance by conduct. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஒரு செல்லர் கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஒரு ட்ரேட்மேன் கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரேட்மேன் வந்து இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டுன்றது எப்படி நமக்கு தெரியுதுன்னா அவர் வந்து ஆஃபர், இந்த கஸ்டமர் வந்து ஆஃபர் பண்ணதா ட்ரேட்ஸ்மேன் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்ளை பண்ணது மூலிமா அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாருன்றது இம்ப்ளாய்டாக நமக்கு தெரியுதுல. ஸோ அதனால வந்து இது இம்ப்ளாய்டு அக்செப்டன்ஸ்னு சொல்கிறாங்க. இது ரிட்டன் மூலிமா ஓரல் மூலிமா எதுவுமே சொல்லாமல் அவர் பண்ண ஆஃபருக்கு எடுத்து ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு இம்ப்ளாய்டாக ஆக்ஷன் மூலிமா சொல்கிறாருல. ஸோ இதுதான் வந்து இம்ப்ளாய்டு அக்செப்டன்ஸ்னு சொல்கிறாங்க. Next topic is communication of offer and acceptance. So already communication வந்து கம்ப்ளீட்டாக இருந்தால் it will be a valid acceptance னு ஆல்ரெடி பார்த்தோம். So effective and proper communication prevents avoidable revocation and misunderstanding between the parties. So ப்ராப்பராக கம்யூனிகேட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நடுவில் இருக்கிற மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்கில் எதுவுமே வராமல் இது வந்து ஆஃபர் அக்செப்டன்ஸ் வந்து பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் அவாய்டபிள் ரெவோகேஷன்ஸ் எல்லாமே நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ரெவோகேஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக சும்மா வராது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ when communication is effective and ப்ராப்பராக இருக்கும்போது. அண்ட் இப்போ பாருங்கள், இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நம்ம வந்து ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் பண்ணால் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் அண்ட் எந்த கான்சிக்வன்சஸும் இருக்காது. ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபேஸ் டு ஃபேஸ்லேயே அந்த இன்ஸ்டன்ட்லேயே முடிஞ்சிடும். பட் நம்ம ஆன்லைன் மோட்ஸ் யூஸிங் இன்டர்நெட், இமெயில், டெலிஃபோன், போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி மோட்ஸ்க்கு டிஸ்டன்ட் பிளேஸில் இருந்து பண்ணுறப்போ நிறைய வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து கம்யூனிகேஷன் வந்து லேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர். ஒரு கம்யூனிகேஷன் எப்போ கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக முடிஞ்சிடுச்சுன்னு எப்போ சொல்லுவோம்னா the communication of offer is complete only when it comes to the knowledge of the person to whom it is made. ஸோ இப்போ கம்யூனிகேட் பண்ணுறது ஆஃபரர் பண்ணுறதா இருக்கட்டும், அக்செப்டன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம யாருக்கு நம்ம பண்ணுறோமோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக போய் அந்த இன்ஃபர்மேஷன் சேர்ந்துச்சுன்னா தான் இட் வில் பி ஏ கம்ப்ளீட் ஆஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கம்யூனிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ the communication of offer, இப்போ வந்து நான் ஏ வந்து பி கிட்ட ஆஃபர் பண்ணுறாருல, ஸோ அந்த கம்யூனிகேஷன் வந்து எப்போ கம்ப்ளீட்டாக இருக்கும்னா ஏ வந்து பி கிட்ட சொல்கிற இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக பிக்கு போய் வந்து சென்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ தான் வந்து என்ன வரும், இட் வில் பி அ வேலிட் கம்யூனிகேஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ the communication of offer is complete when it comes to the knowledge of the person to whom it is made. ஸோ ஏ வந்து யாருக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாரு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அது கம்யூனிகேட் ஆனால் தான் இட் வில் பி அ கம்ப்ளீட் ஆஃபர்னு சொல்கிறாங்க. Example 54, where A makes a proposal to B by post to sell his house for 5 lakhs. A வந்து Bக்கு வந்து 5 lakhsக்கு என் வீடு விற்கிறேன்னு சொல்கிறாரு. And if the letter containing the offer is posted on 10th March, so post மூலிமா அனுப்புகிறாரு. It was posted on 10th March and if that letter reaches to B on 12th March, the offer is
said to have been communicated on 12th March. ஸோ ஏ வந்து 10th March வந்து ஆஃபர் வந்து சென்ட் பண்ணிட்டாரு. பட் வந்து பி கிட்ட அது என்னைக்கு போச்சு, 12th March தான் போச்சு. ஸோ எப்போ வந்து கம்யூனிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா எப்போ வந்து அது பி ஹேண்டுக்கு போய் பிக்கு வந்து அந்த பியோட நாலேஜ்க்கு வந்திருக்கோ அப்போ தான் இந்த கம்யூனிகேஷன் இஸ் டு பி கம்ப்ளீட். அப்போ தான் வந்து கம்ப்ளீட் ஆஃபராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ thus it is summed up that when a proposal is made by post, the communication will be complete when the letter containing the proposal reaches the person to whom it is made. ஸோ நம்ம யார்கிட்ட ஆஃபர் பண்ணுறோமோ அது இந்த பர்சனுக்கு போய் சென்ட் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் it will be a complete offerன்னு சொல்கிறாங்க. This is communication of offer complete ஆகும்னு பார்த்தோம். Next is communication of acceptance. Next is communication of acceptance வந்து 2 மோட்ஸ்ல இருக்கு. that is communication by act and communication by omission. ஸோ அக்செப்ட் பண்ணுறோன்றது 2 வேஸ்ல நம்ம சொல்லலாம். omit பண்ணிட்டும் சொல்கிறாங்க and by acட்டும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்ன டாபிக்னு செப்பரேட்டாக பார்க்கலாமா? ஸோ communication by actனா என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அக்செப்டன்ஸ் நம்ம எப்படிலாம் பண்ணோம், ஒரு ஆக்டை பெர்ஃபார்ம் பண்ணி பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஆக்டை வந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் ஒமிட் பண்ணிவிட்டு நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ வந்து கம்யூனிகேஷன் பை ஆக்ட்னா இட் இஸ் டன் த்ரூ வேர்ட்ஸ் ஆர் ஓரல். இப்போ ரிட்டன்னா எப்படி, ரிட்டன்னா லெட்டர்ஸ் மூலிமா நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். ஆர் டெலிகிராம்ஸ், ஃபேக்ஸ், இமெயில்ஸ், ஆன்லைன் மோட்ஸில் இருக்கிற மெசேஞ்சர்ஸ் அது மூலிமா வந்து நம்ம டைப் பண்ணி ஆர் லெட்டர் மூலிமா வந்து நம்ம வந்து ஆஃபருக்கு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்றத இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணலாம். ஆர் ஓரலாக வந்து டெலிஃபோன் மூலிமா சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஓரலாக ஆர் ரிட்டன் மோட்ஸ் மூலிமா வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் கம்யூனிகேஷன் பை ஆக்ட். அப்போ ஒமிஷன்னா என்ன, கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் பை ஒமிஷன்னா என்னென்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 55ல ஏ ஆஃபர்ஸ் ₹50,000 டு பி இஃப் ஹி டஸ் நாட் அரைவ் பிஃபோர் த கோர்ட் ஆஃப் லா. ஏ வந்து பி கிட்ட 50,000 கொடுக்குறேன், நீ வந்து கோர்ட்டுக்கு வராமல் இருந்தால் உனக்கு 50,000 கொடுக்குறேன் ஏ வந்து பி கிட்ட சொல்லியிருக்காரு. பட் பி வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் சைலண்டாக இருந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பி வந்து கோர்ட்டுக்கு வந்தால் அக்செப்ட் பண்ணலன்னு அர்த்தம், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க 50,000. பட் பி வந்து கோர்ட்டுக்கு வரலன்னா இது 50,000 அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு மீனிங். ஸோ வந்து ஏ வந்து என்ன ஆஃபர் பண்ணுறாரு, 50,000 டு பி இஃப் ஹி டஸ் நாட் அரைவ் பிஃபோர் த கோர்ட் ஆஃப் லா. ஸோ வந்து அந்த நெக்ஸ்ட் டே வந்து பி டசன்ட் அரைவ் to the court of law. So here omission of doing, B வந்து அந்த ஆக்டை பெர்ஃபார்ம் பண்ண ஒமிட் பண்ணது ஒரு அக்செப்ட் பண்ண மாதிரி இருக்குது. 50,000 அக்செப்ட் பண்ண மாதிரி இருக்குல்ல. ஸோ அது வந்து அக்செப்டன்ஸ் பை ஒமிஷன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ வந்து நீ வரக்கூடாது, வரலன்னா 50,000 தானேன்னு சொல்லியிருக்காரு. பி வந்து நான் வருவேன்னு சொல்லலை, வரமாட்டேன்னு சொல்லலை. பட் அது எப்படி வந்து ஆக்ஷன் மூலிமா சொல்லியிருக்காங்க, கோர்ட்டுக்கு போகாமல் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் மூலிமா சொல்லியிருக்காங்களா. ஸோ இது வந்து கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் பை ஒமிஷன் டு டூ சம்திங். Next topic is revocation of offer and acceptance. Revocation or cancellation of offer and acceptance no meaning. So இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாமா? Example 58. The bidder at the auction sale may withdraw his bid before it is accepted by the auctioneer by fall of hammer. Bidderனா யாரு, கீழே பர்சன்ஸ் நிறைய பேர் உட்காந்து பிட் பண்ணுவாங்களே, ₹5, ₹50, ₹100 அந்த மாதிரி 500, 2,500 அந்த மாதிரி பிட் பண்ணிகிட்டே போகிறப்போ கீழே இருக்கிற பர்சன் வந்து ஒரு ₹3,000 ஒரு பாட்டை வந்து பிட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ₹3,000 பிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே வந்து பிட் இன்க்ரீஸ் பண்ணலை, 3,000லேயே ஸ்டாப் ஆயிடுச்சு பிட். அப்போ வந்து ஆக்ஷனர் வந்து அந்த ஹேமர் வந்து 3 times அடிப்பார்ல, அந்த 3 times வந்து ஒரு தரம் 2 தரம் சொல்லுவாங்க, அது வந்து 3 time கம்ப்ளீட் ஆனாதான் கீழே இருக்கிற பர்சன் வந்து பிட் பண்ண ஆஃபருக்கு இவங்க வந்து சேல் பண்ணுற ஆக்ஷன் சேல் பண்ணுறவங்க அக்செப்ட் பண்ண மாதிரி கம்ப்ளீட் மீனிங். ஓகேவா? ஸோ வந்து கீழே இருக்கிறவங்க 3,000க்கு பிட் பண்ணியிருக்காங்க, ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹேமர் வந்து 3 times அடித்து முடிக்கணும். 3 times அடித்து முடிச்சிட்டாங்கன்னா அக்செப்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அது கேன்சல் பண்ண முடியாது. பட் 3 times அடித்து முடிக்கிறதுக்குள்ளே செகண்ட் டைம்லேயே வந்து பிட் பண்ணார்ல 3,000க்கு அவர் வந்து எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரெவோகேஷன் ஆஃப் அன் ஆஃபர். ஸோ வந்து கீழே இருக்கிற ஒரு ஜென்ரல் பர்சன் வந்து ₹3,000 பிட் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் வந்து அவர் வந்து ஹேமர் 3 times அடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு ரிவோகேஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இதுதான் வந்து கேன்சலேஷன் ஆர் ரெவோகேஷன் ஆஃப் ஆஃபர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் 59. X offer to sell 50 bales of cotton at a certain price to Y. அண்ட் வந்து இந்த ஆஃபர் வந்து நான் 6 PM வரைக்கும் இன்றைக்கி நான் ஆஃபர் வந்து ஓப்பனில் வச்சுருக்கேன். நீ இன்றைக்கி 6 PMக்குள்ளே வந்து ஒய் வந்து நீ வந்து எப்போ வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எக்ஸ் வந்து மார்னிங் வந்து ஒய் கிட்ட நான் வந்து 50 bales of cotton செல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நான் இன்றைக்கி ஈவினிங் 6 PM வரைக்கும் ஆஃபர் ஓப்பனில் வச்சுருப்பேன், நீ வந்து எப்போ வேணாலும் 6 PMக்குள்ளே வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு.
பட் இவர் ஓப்பனில் வச்சிருக்கப்போ பிஃபோர் த டைம் எக்ஸ் சோல் தெம் டு ஜெட். ஸோ 6 o'clock ஆகிறதுக்கு முன்னாடியே ஜெட் வந்து கேட்டிருக்காரு, ஜெட் கிட்ட வந்து எக்ஸ் சோல்வ் பண்ணிட்டாரு. ஸோ 50 bales of cotton சேல் பண்ணிட்டாரு. இப்போ ஒய் அக்செப்டட் பிஃபோர், இது தெரியாமல் ஒய் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 6 PM இவர் சேல் பண்ண அப்புறம், இப்போ வந்து 6 PM வரைக்கும் டைம் இருக்குன்னா இவர் வந்து 3 PM சேல் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒய் வந்து 4 PM இதை பற்றி தெரியாமலே 4 PM வந்து நான் உன்னுடைய ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. பட் ஆல்ரெடி வந்து ஆஃப்டர் த ரெவோகேஷன் by X, in this case it was held that the offer was already revoked. So X வந்து Y கிட்ட ஆஃபர் பண்ணது ஆல்ரெடி ரிவோக்ட் ஆயிடுச்சு. எப்படி தெரியுது? ஏன்னா ரிவோக் ஆனதுனால தான் வந்து X வந்து Zக்கு சேல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆக்ஷன் மூலிமா நமக்கு வந்து இது ரிவோக் ஆயிடுச்சுன்னு வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுதுல்ல. ஸோ X வந்து Y கிட்ட வந்து சேல் பண்ணுறேன்னு சொல்லி ஆஃபர் பண்ணியிருக்காரு. ஆனால் 6 PMக்குள்ளவே வந்து Z கிட்ட சேல் பண்ணிட்டாரு. அப்படி சேல் பண்ணிட்டாருன்னா என்ன, ஒய் வாங்க வேணான்றத ஆஃபரை கேன்சல் பண்ணிவிட்டு அதை ரிவோக் பண்ணிட்டு Zக்கு சேல் பண்ணியிருக்காருன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபரை வந்து கேன்சல் பண்ணுறது, ஒரு ஆஃபரை வந்து ரிவோகேட் பண்ணுறது என்னென்ன மோட்ஸ் மூலிமா நம்ம வந்து ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபர் பர்ஃபார்ம் பண்ண முடியுன்றதை இப்போ லாஸ்ட் டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இஸ் ரெவோகேஷன் பை நோட்டீஸ். எக்ஸாம்பிள், A offered B to sell goods for 5,000 rupees through a post, but before B could accept the offer, A received the highest bid for the goods from C. So A revoked the offer to B by informing B over the telephone and sold goods to C. ஸோ ஏ வந்து பி கிட்ட வந்து ஆஃபர் பண்ணியிருக்காரு, என்னோட கூட்ஸ் வந்து 5,000 rupeesக்கு வாங்குறியான்னு போஸ்ட் அனுப்பியிருக்காரு. பட் பி வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, பி வந்து அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சி வந்து ஒரு பர்சன் வந்து 5,000 வந்து சேல் பண்ண, நான் உன்னோட கூட்ஸை 10,000க்கு வாங்குறான்னு சொல்லவே ஏ உடனே போய் 10,000க்கு சிக்கு வித்துட்டாரு. ஸோ இது மூலிமா என்ன தெரியுது, ஏ வந்து பிக்கு பண்ண ஆஃபர் வந்து ரெவோக் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து ரெவோகேஷன் ஆஃப் ஆஃபர். ஸோ பை நோட்டீஸ் ஆஃப் ரெவோகேஷன் சொல்லியிருக்காங்க. பை லேப்ஸ் ஆஃப் டைம். லேப்ஸ் ஆஃப் டைம்னா என்ன, இப்போ வந்து 6 PMக்குள்ளே நீ வந்து உனக்கு டைம் தர, அதுக்குள்ளே நீ வந்து அக்செப்ட் பண்ணனா அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பி வந்து 6 PMக்கு மேலேயோ ஆயிடுச்சு, அக்செப்ட் பண்ணவே இல்லைன்னா அது வந்து ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபர் ஆயிடுச்சுல. ஸோ ஆஃபர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் லிமிட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டைம் லிமிட்குள்ளே தான் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் revocation of offer through lapse of time. இல்லைனா வந்து அது ரிவோகேட் ஆகிடும்ல. ஸோ அதுதான் வந்து lapse of time. டைம் வந்து ஆயிடுச்சுன்னா வந்து ரிவோகேட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் பை நான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சர்டன் கண்டிஷன் ப்ரெசிடென்ட். ஸோ ஒரு ஆஃபர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனை வந்து முன்னாடியே வந்து அந்த அக்செப்ட் பண்ணுற பர்சன் வந்து எல்லா கண்டிஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் வந்து அந்த அக்செப்டன்ஸ் வந்து ரிவோக் ஆகாமல் இருக்கும். with acceptor fails to fulfill the condition precedent to the acceptance. ஸோ அந்த கண்டிஷனெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் அக்செப்ட் பண்ண முடியும். அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாமல் நம்ம அக்செப்ட் பண்ணோம்னா அது வந்து அந்த ஆஃபர் வந்து ரெவோகேட் ஆகிடும். ஸோ அதனால தான் பை நான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கண்டிஷன்னு சொல்கிறாங்க. அண்ட் பை டெத் ஆர் இன்சானிட்டி மூலிமா ஆஃபர் வந்து கேன்சல் ஆகும். அண்ட் பை கவுண்டர் ஆஃபர் மூலிமா ஏன் ரிவோகேட் ஆகும்னா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் வந்து கவுண்டர் ஆஃபர். ஸோ அந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறது பிடிக்காம அது ரிவோகேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பை இல்லீகலான கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து ரிவோகேட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் by the non-acceptance of the offer according to the prescribed or usual mode. ஸோ ரிவோகேஷன் வந்து இது வந்து நான் சொன்ன ப்ரிஸ்கிரைப்ட் மோடில் இல்லை, யூஷுவல் மோடில் இல்லாததுனால நான் இது ரிவோகேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாமே ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபருக்கான நிறைய மோட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோவோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் த கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் யூனிட்டை எல்லா கான்செப்ட்ஸையும் கிளியராக வந்து லைன் பை லைனாக முடிச்சிட்டோம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.